ஒரு வழிகேடுகள் அடையாளம் காண்றதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது உரையில் என்ன செஞ்சது விரிவாகவே சொல்லப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இன்றைக்கு அறிவு தேடுவதற்கான வாய்ப்புகள் அதாவது என்னது முறைசாரா கல்வி மூலம் நிறைய வழங்கப்பட்டது. முனைதா அதான் தமிழ் சரியா சொல்றாங்க, முறைசாரா கல்வி. முறைசார் கல்வி அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரெடிஷனல் வே ஒன்றைக்கு படிக்கிறதுக்கு அந்த முறையில மார்க்கத்தை படிக்கிறது, அந்த மெத்தட்ல வாரது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த முறைசாரா கல்வி முறையில படிச்சு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உலகத்தில் என்ன செஞ்சுட்டு நிறைய விரிவாக வந்துட்டு, அதை வச்சுதான் முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு, அந்த விரிவுபடுத்தப்பட்டதுனால இன்றைக்கு என்ன நடந்துருமெண்டா, தன்னை பின்பற்றதுக்குரிய நபர் இல்லாம போய், ஏன்னா முறைசார் துறையில தான் மக்கள் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. பின்பற்றதுக்கு தேவைக்கு அவர் ஈமான் உள்ளவராக இருந்தா தக்குவால் அவர் படிக்கிற பிள்ளை இல்லை முறைசாரா முறையில. ஆனா படிச்சுட்டு எனக்கு பின்பற்றுதல் ஒருத்தர் நடக்கலை, யாரும் ஃபாலோ பண்ணலை என்பதற்காக அவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னால், அவருக்கு தெரியாமலோ தெரிந்தோ ஒரு புதிய கருத்து என்ன செய்யும் அவருக்கு உருவாகும். அந்த புதிய கருத்து உருவாகி வழி தவறுதலான சிந்தனைக்கு என்ன செய்யும் போய் சேரும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த புதிய கருத்து விளக்கத்தால போய் சேரும் என்று சொன்னேன். இரண்டாவது அந்த அந்த வழிகேட்டுக்கான இன்னொரு பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க எங்கேயுமே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள மேலோட்டமான அர்த்தத்தை எதுக்கல மாட்டாங்க. மிக தெளிவா எல்லா வழிகளும் எந்த வழிகேடும் என்ன செய்யும்டா, குர்ஆனை சொன்னா நீங்க படிச்சா உங்களுக்கு மேலோட்டமான அர்த்தம் வழங்குமே, அதுக்கு இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது. நல்ல முறையில் புரிஞ்சு அறிஞர்கள்ட்ட இரண்டாவது அர்த்தம் மட்டும் இருக்கலாம். ஆனா அப்படி அந்த இரண்டாவது அர்த்தம் இருந்தாலும் மேலோட்டமான அர்த்தத்தை எந்த அறிஞரும் நிராகரிக்க மாட்டான். அந்த வசனம் நேரடியா உங்களுக்கு சொல்ற ஒரு கருத்து இருக்குமே, அத உலகத்துல எந்த அறிஞரும் நிராகரிக்க மாட்டான். நீங்க விளங்கினது சரிதான், அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன செய்யுது உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விளங்கினது சரி என்றது அவங்க என்ன சொல்லலாம்னா மாற்றப்பட்டது சொல்லலாம். உதாரணமா வலா தக்ரபுஸ் ஸலாத்த வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க வேண்டாம் என்று வசனம் வருது. இதை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நம்ம தொழுகை அல்லாத டைம்ல என்ன செய்யலாம் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. இந்த வசனத்தை வச்சு நீங்க முடிவு சரியா இல்லையா? சரிதான். இதை எந்த அறிஞரும் மறுக்க மாட்டாங்க. இந்த வசனத்தை மட்டும் வச்சா இதான் அர்த்தம் யாரும் மறுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வசனம் மாத்தப்பட்டுட்டு, நீங்க படிக்காதனால உங்களுக்கு தெரியல, இந்த வசனம் என்ன செஞ்சுட்டு மாத்தப்பட்டுட்டு இன்னொரு அர்த்தம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப வெளிப்படையான அர்த்தத்தை எந்த அறிஞரும் என்ன செய்ய மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க. நீங்க அதுல மிகப்பெரிய வழிகேடான முடிவுக்கு போனாலும் சரி, இதான் மிக முக்கியமான இடம். நீங்க எவ்வளவு பெரிய வழிகேடான முடிவுகள் அந்த வசனத்துல உங்களுக்கு வந்தாலும் அந்த வசனத்தில் உள்ள மேலோட்டமான அர்த்தத்தை நிராகரிக்க மாட்டாங்க எந்த அறிஞர். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்க ஒரு ஹக்கில் இருந்து உங்களோட நீங்க அந்த வசனத்துல நிராகரிச்ச அறிஞர்கள் மறைப்பார்கள் எப்படி சொல்றது? இந்த வசனத்தின் ஊடாக நீங்க சாராயம் குடிக்கிறது தொழுகை அல்லாத டைம்ல அனுமதி என்று விளங்குதுன்னு நீங்க சொன்னா அதை எந்த அறிஞரும் என்ன செய்யறது இல்ல அதை நீங்க அப்படி விளங்கினது பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். ஆனா அது மாத்தப்பட்டுட்டு இந்த பின்னால் இன்னொரு வசனம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க விளங்கினத்துல பிள்ளை காணலாம், உங்களுக்கு மேலதிகமான ஒரு தகவல் ஒன்று இல்லைன்னு தான் சொல்றாங்க. இந்த வழிகேட்டுடைய அடையாளம் எப்படி இருக்கும்டா, வசனத்துக்கு அந்த மேலோட்டமா நீங்க விளங்குற அர்த்தத்தை இல்லைன்றோம். இது பெரிய அடையாளம். உதாரணம், சின்ன உதாரணம், இந்த பையத் சப்ஜெக்ட் எடுங்களேன். பையத் சப்ஜெக்ட் எடுங்க. பையத் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதாவது மண்மாத்த வலை சஃபி உனக்கைய பையத்தும் மாத்த மீத்தன் ஜாஹிலியா. உங்களுக்கு தெரியுமா, பையத் இல்லாட்டி காஃபிர்னு சொல்லக்கூடிய ஜமாத்து தக்ஃபீர் என்ற ஒரு பிரிவு உண்டாகிச்சு. அது ஒரு வரலாற்றுல ஒவ்வொரு தடவையும் உண்டாகிக்குது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்லாம் இருக்குது. பையத் இல்லாட்டி என்ன வழிகேடு, இந்த காஃபிர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த செய்திக்கு இப்படி அழுத்தம் கொடுக்குறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அர்த்தத்தை நிராகரிச்சிருவாங்க. அதுல எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் நுழைவார் அப்படின்னா நீங்க காதியானிகளை என்ன செய்றீங்க முஸ்லிம்கள் என்றீங்களே, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறாங்க அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்பாங்க. இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, அவங்க அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயாராக இல்லை. அந்த ஹதீஸுடைய மேலோட்ட விளக்கத்தையும் என்ன உண்மையான ஆளாக என்ன சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்க நுழைவார் ஹதீஸ் சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்க நுழைவார் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்க நுழைவார் தான். ஆனா அது என்னது இதோட சேர்ந்து விளங்கணும், அதோட சேர்ந்து விளங்கணும், இது அப்படித்தானே வரணும். அப்படி கொண்டு போக மாட்டான். ஒரு ஹதீஸை சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு யுத்தம் செய்ய போறாங்க. ஒரு ஆட்டு இடையன் சொன்னா தெரிய வாய்ப்பு இல்லை. ஆடுகளை மேய்ச்சிட்டு வார டைம்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லி வர. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அலல் ஃபித்ரானா, ஃபித்ரால இருக்கிறாரு, பிறந்த மாதிரியே இஸ்லாத்துல என்ன செய்யறாரு இருக்கிறாரு அப்படின்றாங்க. அவரை காணோம் இல்ல, அவர் பையத்து செய்தியும் எதுவும் இல்ல. இதை சொன்னா என்ன சொல்லுவாங்கடா, அவருக்கு வந்து தெரியாததுனால என்ன செஞ்சிருக்கலாம், அந்த பையத்தை தெரியாததுனால அவர் ரசூலா மன்னிச்சுக்கிறார். குஃபுர்ல தெரியாதனால தெரிஞ்சனால ஒன்று இல்லை, குஃபுர் தானே. அப்ப இந்த மாதிரியான இடங்களை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, மக்கள்கிட்ட வந்து அந்த சரியான அளவுகோல் என்ன செய்யுது, இந்த அந்த வசனத்தை மாற்று விளக்கம் சொல்றது, அந்த வசனத்தை வந்து வேற மாதிரி புரிஞ்சு கொள்றது, அந்த வசனத்தை அதை தவீல் பண்றதுன்றது முதல் அடையாளமா இருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை என்ன செய்வாங்க, தெளிவான வசனங்களை விட்டுட்டு ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள்ல தான் நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொல்றாங்க. இப்படி பல நேரடியான செய்திகள் வந்திருந்தாலும் மாற்று செய்திகளை சொல்லுவாங்க. உதாரணமா, அதாவது யஜூஜ் மௌஜூஜ் என்ற கூட்டத்தினர்கள் வருவார்கள், யஜூஜ் மௌஜூஜ் என்ற கூட்டத்தினர் வருவார்கள். இத ரெண்டு ஒரு ஆள் சொல்றார் வந்துட்டார்கள் என்றா நம்ம பெரிய வழிகேடா காணலாம். உதாரணமா ரசூலுல்லாஹ் வருவார்கள்ட்டாங்க, ஒரு சான் என்ன திறக்கப்பட்டுட்டா சரி, அந்த சான் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு இடமாக வந்திருக்கலாம், வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு அம்சம் என்று சொல்லலாம். வர இருக்கிறார்கள் என்றத ஒரு அம்சம், இது ரெண்டும் ஓகே. யஜூஜ் மௌஜூஜ் யார் தெரியுமா அப்படி என்று அந்த செக்ஷனே ஒரு ஆள் மாத்திரான்னு வைங்களேன், இப்ப அந்த எந்த டெக்ஸ்டுக்கு எந்த பெருமதியும் இல்லை, டெக்ஸ்டுக்கு எந்த பெருமதியும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு நீ வந்து யஜூஜ் மௌஜூஜ் இருக்கிறாங்க, அவங்க மனித இனம் என்று வேற சொல்றாய், சரியா? ஹதீஸ்கள் எல்லாம் எல்லாருமே மனித இனம் என்ன செய்யறாங்க, ஒத்துக்கொள்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகள்ல பரம்பரையில வந்தவங்கன்னு தான் எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க. அவங்கள வந்துட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு தவறா சரியா நம்ம பேசலாம். வர இருக்கிறாங்கன்னு சொல்றதை என்ன செய்யலாம், அது இதை விட்டுட்டு யஜூஜ் மௌஜூஜ்னா யார் தெரியுமா, அவன் மனித சமுதாயமே அல்ல, அல்லது ஒரு விதமான ரெண்டு நாட்டை சொல்லி இந்த ரெண்டு நாட்டுக்கார அந்த ரெண்டு நாட்டை தான் அதை என்ன செய்கிறது குறிக்கிறது, அந்த நாட்டுடைய பலத்தை தான் குறிக்கிறது. தாபத்துல் அர்தன்னு வருது, பூமியுடைய பிராணி என்று வருது. அந்த பூமியுடைய பிராணி என்று அதெல்லாத்தையும் ஒட்டு போட்டு எல்லா இந்த நியூஸ் ஏஜென்சிகள் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. இது பெரிய என்ன, அதாவது ஒரு மனிதனுக்கு இப்ப நீங்க யாரை நம்ப வேண்டி இருக்குது, அந்த சொல்றவரை தான் என்ன செய்ய வேண்டியது, நம்ப வேண்டியது. அகராதியிலே அர்த்தம் இல்லை, மொழியிலே அர்த்தம் இல்லை, எதுலையும் அர்த்தம் இல்லை. இப்ப நீங்க நேர்வழியில இருக்கணுமாக இருந்தா ஒன்றுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் முதல் அர்த்தம் எடுத்துக்கணும். வழிகேடுகள் அப்படி இருக்காது. ரெண்டாவது, அந்த அர்த்தத்துக்கு மாற்று அர்த்தம் மட்டும் இருக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை, மாற்று அர்த்தம் மட்டும் இருக்கலாம். ஆனா நேரடி அர்த்தத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அந்த நேரடி அர்த்தத்தை என்ன சொல்லலாம்டா, அது பலகீனம் என்று சொல்லலாம், குர்ஆனாக இருந்தால் மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாம், அப்படி வேணும்னா சொல்லலாம். நேரடி அர்த்தத்தை யாரும், ஆனா எந்த வழிகேடுகளை எடுத்தாலும் நுசூஸ்ல நிக்க மாட்டான், நுசூஸ்ல நிக்க மாட்டான். குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸா இருக்கலாம், நுசூஸ்ல நிக்க மாட்டான். புதுசா ஒருத்தர் சொன்னாரு, மெட்ராஸ்ல திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பாடு போட்டு என்ன பீச்ல ஒரு மீட்டிங் நடக்குதா, என்னடா ஒரு 50-60 பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்களா, என்னன்னு பார்த்தா திடீர்னு அப்படியே பேசிட்டு போற ஒரு பார்த்தா ஒரு இடையில விளங்குதான். அவர் என்ன திடீர்னு நீங்க நபி, அது கேள்விப்பட்டுதா, நம்ம நபி என்றாரா, பக்கத்துல சொன்னா இவரோட சேர்ந்து நான் இப்ப நபி ஆயிட்டேன்டாரா, சரியா, இவரோட சேர்த்து நானும் என்ன செஞ்சுட்டேன், நபி ஆகிட்டேன் அப்படின்னு திடீர்னு பேசிட்டு பார்த்தா என்னன்னா, முதலாவது படைச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ஒரு பொம்பளைன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு முதலாவது எப்படின்னா என்னது, மின் நஃப்ஸி வாஹிதா, வாஹிதான பெண்பால் தானே, வாஹிதான ஆண்பால், வாஹிதான பெண்பால், ஒரே ஆண்பால் இருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் பெண்பால்ல தான் சொல்றான் வாஹிதான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று இவ்வளவு நாள் அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, தவறா சொல்லிக்கிறாங்கன்னு இவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்குமே, உம்மாதான் முக்கியமான ஒரு பிரச்சனை யாராவது இருக்குமே, அவன் அதுக்கு பிடிக்கால போயிட்டான். சுபஹானல்லாஹ், இதைத்தாண்டா நானும் நினைச்சிட்டேன்னு அப்படி என்று ஒரு பைத்தியமாக சிந்திக்கிறவனுக்கு ஒரு கருத்து இருக்கு தானே, அவனுக்கு ஆதாரம் தான் இல்லை இந்த கருத்து தான். அதோட என்ன அவர் பேத்து என்ன பின்னால பேத்து நின்று பக்கத்துல வந்து அவரும் நானும் இப்பதான் நபி ஆகிட்டு வரேன், நான் நபி ஆகிட்டு வேண்டாம், சரியா? நபிக்கு அர்த்தத்தை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி சில செய்திகளும் அவங்களுக்கு என்ன செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆதாரமாக அமைஞ்சு இப்படி இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு போயிட்டு உலர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நினைக்கப்படாது, எனக்கு பின்னால 4 பேர் வரமாட்டாங்க, வருவான். எல்லாருக்குமே ஒரு பைத்திய சிந்தனை, அதுக்கு ஆதாரம் தான் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, குழந்தைகள் அழுவது வந்து சிரியானி மொழியில, பிள்ளைகள் அழுது சிரியானி மொழி, சிரியானி மொழின்னு ஒரு மொழி விளைந்து அந்த மொழியில தான் அதனுடைய வடிவம் இல்லை, இன்னைக்கு அதுதான் அழுதான். அதனாலதான் புள்ள அதை சொல்றதுக்கு எனக்கு புள்ள அழுதா ஓவாடு அழுதா குவாடு, அதெல்லாம் என்ன கக்க போறேன், கக்கா போறேன், ஒன்றுக்கு போறேன், 2க்கு போறேன் தான் சிரியானி மொழியில கத்துதான்.
இதை கேட்டு ஒரு குரூப் சுபஹானல்லாஹ் சொல்லி கார் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒன்று விளங்குங்க. அறிவுபூர்வமான கருத்து ஒளறினாலும் அதை மக்கள் அறிவுபூர்வம் நினைக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இதை நம்ம ஆதாரம் ஆக்கினோம்டா நம்ம ஃபித்னாக்குள்ளாகும், சந்தேகமே இல்லை. எங்களுக்கு தேவை குர்ஆன். சில வேளை உங்களுக்கு சந்தேகம் இல்லை, ஒருவேளை சிரியானி மொழியில தான் புள்ளைகள் கத்துதா அப்படி என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் தான், நீங்க என்ன செய்யணும்? எனக்கு இது தேவையில்லாத வேலை, எனக்கு இதென்ன நான் மறுக்கவும் தேவையில்ல, ஏற்றுக்கொள்ளவும் தேவையில்லை, நான் இங்க வந்துடுவேன் அப்படின்னு. எப்படி அதை ஃபித்னா வாக்கி விட்டீங்கன்னா தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையில பேசினாரா இல்ல, எந்த லாங்குவேஜ்ல பேசினாரா அப்படின்னு எப்படி ஆதாரத்தை பாருங்க. அந்த கிடங்குல போடுற டைம்ல ஒரு புள்ள பேசிச்சு தானே, எந்த மொழியில பேசிச்சு? இப்படி ஒரு 4 பேர் தொட்டில பேசினாங்களே, எந்த ஃபித்னாக்கு ஆதாரம் இருக்கு? உங்களுக்கே கொஞ்சம் அது ஏற்கனவே 100% பைத்தியம் பண்ணி அந்த கருத்து 90 ஆகி இல்ல, அவ்வளவு பெரிய பைத்தியம் மாதிரி வழங்கலே, அப்படி 90 வருது. அந்த எந்த மொழியில பேசினாங்க? அடுத்தது பிபிசில ஒரு ரிசர்ச் லிங்க போட்டுறாரு, எல்லா குழந்தைகளும் மூல மொழியில் பேசுகிறதா தாய்மொழியில பேசுறாங்க. உணர்வு அந்த குழந்தையை பேச வச்சா மனித இனத்துக்கான மூல மொழி ஒன்று இருக்குமே, அதுல இருந்து பேசுகிறதா தாய்மொழியில பேசுறாங்க. சரியா? அப்ப சிரியானி மொழி தான் மூல மொழி என்று சொல்லி ஆராய்ச்சியில லிசானியாதுல லிங்குஸ்டிக் ஃபீல்டுல ஆதாரமெல்லாம் இருக்கு. சரியா ஜோயின். இப்ப அவரது அந்த கிறுக்குத்தனமான கருத்து விஞ்ஞான கருத்தா வந்து, விஞ்ஞான கருத்தாக வந்து சிக்மண்ட் ஃப்ரைட் கருத்தெல்லாம் கிறுக்குத்தனமான கருத்து தானே, விஞ்ஞான கருத்தை கொண்டு வச்சுக்கிறாங்க. சரியா? ரிசர்ச் ஆய்வை பிஹெச்டி அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா சரி, அவ்வளவுதான். இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கடா, நீங்க எவ்வளவு குழப்பத்தையும் உளரலாம், அது அந்த லெவலுக்கு என்ன செய்யும்? தாராளமா வந்து சேரும்னு விளைக்கிறோம். அப்ப வழிகேடுகள் மிக கவனமாக இருக்கணும். என்னடா நுசூஸ் 2வது அடையாளம், இது பெரிய ஒரு அடையாளம். இது தனியாக அரபுல துறையாக வந்து மஅரக்கத்து நுசூஸ் அப்படின்னு தனி தலைப்புல வந்துருக்கு. மஅரக்கத்து நுசூஸ்னா சொற்போர் என்று சொல்லி, சொல்லுகளில் இருந்து மார்க்கத்தை விளங்காம விளக்கத்திலிருந்து விளங்க ஆரம்பிச்சா எங்க போகும்? ஒருத்தருடைய விளக்கத்துக்கு எவ்வளவு அனுமதிக்கலாம்? ஒருத்தருடைய விளக்கத்துக்கு ஒரு மொழிக்குள்ள உள்ள அளவு தான் என்ன சொன்னீங்க அனுமதிக்கும். கை கொடுத்தாரண்டத்தை கையை கொடுத்தாருன்னு விளங்குது, உதவினார்னு விளங்குது. இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? நீங்க போகக்கூடாது. இதை தாண்டி நீங்க விளங்க போறீங்க என்று சொன்னாதான் பிரச்சனை. இதுதான் இங்க உள்ள சிக்கல். அவன் கை கொடுத்தாருன்ற கொலை, இவன் உயிர் கொடுத்தாருன்னு விளக்கம் கொடுத்ததை நம்பினா பிரச்சனை நம்மளதான். ஏன் அல்லாஹ் தஆலா எங்களை குற்றம் பிடிக்க போறதில்லை, வசனத்துல இல்லாதையே நீ விளங்கலைன்னு என்ன செய்ய போறதில்லை, குற்றம் பிடிக்க போறதில்லை. இதுக்கான ஒரு நல்ல ஒரு துறையாக இருந்ததுதான் உசூலுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய உசூல் என்று சொல்றது. இன்றைக்கு உண்மையில மத்த உசூல்கள் படிக்கப்படுவதை போல உசூலுல் ஃபிக்ஹ்ல இந்த மேற்கத்தைய அந்த கிரேக்க தத்துவங்களை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம மக்களுக்கு படிப்பிப்போம் வாய்ந்தா பெரிய பிரயோசனமாக என்ன செய்யும், அது இருக்கும். அப்ப எனவே அப்படி 2வது இது முக்கியமான அடையாளம். இந்த தலைப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணித்தியாலுக்கு மேல விரிவா பேச முடிஞ்ச தொகுப்புள்ள நூல்கள் எல்லாம் எப்படி நடக்குது இந்த சொற்போர்ன்றது. உலகத்தில் இதுக்கு எதிரான ஒரு புரோபகண்டாவே என்ன செய்யுது இருக்குது, எப்படி இதை மாத்தி கொண்டு போய் சேர்க்கணும். உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆண் பெண் எல்லாருக்கும் தெரியும் தானே. இன்னொரு 5 வருஷத்தை பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா? சிலபஸ பாருங்க எப்படி வருது. ஈக்குவல், அதாவது என்னது ஜெண்டர் ஈக்குவலிட்டி என்ற பாடம் எங்க கொண்டு உங்களுக்கு வைக்குதுன்னு யூஸ் பண்ணி பாருங்க. சரியா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஆண் பெண்ணை கன்ஃபியூஷன் ஆக்கி, ஆண் என்றால் என்ன, பெண் என்றால் வரைவிலக்கணத்துக்கு கொண்டு வந்துட்டு எல்லா இடத்துலயும் போடுறாங்களா இல்லையா? உண்மையிலே மேல் ஃபீமேல் தான் போடணும். இப்ப சேர்த்துட்டாங்களா இல்ல? அடுத்த புக்ஸ கொஞ்சம் முந்தி நோமலா இருந்தது, இப்ப அடுத்த புக்ஸ சேர்த்துட்டான். தைரியமா போடுறதுக்கு என்ன செஞ்சுட்டான், அது தேவையே இல்லை, ஆனா அதை சேர்த்துட்டான். இப்ப 4-5 பட்டியல் என்ன செய்யறான், சேர்த்துக்கிட்டு வாரான். இப்படியே சேர்த்துட்டு வந்துட்டா என்ன நடக்குன்னா, அஜ்னபி மகரபி போயிடும். ஆம்பளையான தெரிஞ்சாத்தானே அஜ்னபி வரும், அது போயிடும். சொத்து பிரிக்கலாம் போயிடும். ஆம்பளைக்கு 2 மடங்கு, பொம்பளைக்கு 1 மடங்கு போயிடும். வழி பிரச்சனை முடிஞ்சு, மகரம் முடிஞ்சுது. அதான் சேர்த்தாச்சு எல்லாரும். ஜெண்டர் ஈக்குவலிட்டி வந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு பாருங்க. இதுலயே ஏற்படுத்திட்டான், ஏற்படுத்த முடியாத இடங்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டான். சோ குழப்பம் மார்க்கத்துல என்ன செய்யும்? இது சொல்ல போனா, அதாவது மஅலூமுன் பித்தரூரான்னு சொல்றது, உலகத்துல இயற்கையில தெரிஞ்ச விஷயம். இதையே மாத்திக்கிட்டு வாரா. ஏன்னா குரங்கியல் சிலபஸ், குரங்களில் வந்த சமுதாயம் படிச்சு கொடுத்தாச்சியான சிலபஸ் அப்படி. அப்ப அதனால இது நாளைக்கு எங்கெல்ல கொண்டு சேர்க்கலைன்னா பாருங்க. 2வது வழிகேட்டுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று சொல்லி அடையாளப்படுத்த வேண்டிய, கூடுதலாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இதுல சில வழிகேடுகளை நம்ம இப்ப வரக்கூடிய காலத்துல சில வழிகேடுகளை நம்ம பாராட்டணும். ஏன் அவன் நுசூசுக்குள்ள நிக்கிற வழிகேடுகளாய் வழிகேடுன்னு சொல்லணும், ஆனா மனிதனுடைய எல்லையை தாண்டல, மூளையை தாண்டல என்று சொல்ல வேண்டிய கட்டமும் என்ன செய்யும் இருக்கும். இந்த சிரியானி லெவலுக்கு போகக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு செக்ஷன் நீங்க எப்பயும் மிக முக்கியமான அடையாளம். குர்ஆன் வசனத்துக்கு நேரடியாக அந்த மொழியில, அந்த அரபு மொழியில என்ன புரிதல் இருக்குதோ
அந்த புரிதலை யாரும் நிராகரிச்சா ஏத்துக்கலாம். புரிதலுக்கு இது சொல்லலாம், மாற்றப்பட்டது தைஃபானது, அது வேற. அந்த வசனத்துல வந்த விளக்கத்தை யாராவது நிராகரிச்சா அதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் வழிகேட்டுடைய முக்கியமான அடையாளம். மாற்று விளக்கம் ஒன்று இருக்கையிலும் மேலோட்ட முதல் விளக்கத்தை யாரும் என்ன செய்யலாம், நிராகரிக்க முடியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரதான அடையாளமாகவும் எடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.